இந்த வார்த்தையை அடிக்கடி நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. உங்கள் துக்கம் சந்தோஷமாக என்ன செய்யும்? மாறும். நல்லதுதான். இது உண்மையிலேயே எப்பேற்பட்ட ஒரு அற்புதமான ஒரு வார்த்தை. ஆனா வேதாகமத்துல இன்னொரு வார்த்தை இருக்கிறது. உங்கள் துக்கமும் பயமும் ஆபத்தும் உங்களுக்கு ஆசீர்வாதமாய் மாறிவிடும். அதாவது ரெண்டுக்குள்ள வித்தியாசம் என்னன்னா, துக்கம் இருக்கிறது, ஆனால் அது பின்னாடி ஒரு ஆசீர்வாதம் வரும்பொழுது அந்த துக்கம் என்ன செய்யறோம்? காணாம போகும். ஒரு மரணம் வருகிறது, அது என்னைக்குமே ஆசீர்வாதமா மாறாது. நம்ம லைஃப்ல நமக்கு தெரிஞ்சவங்க ரொம்ப நெருங்கியவங்க இறந்துட்டாங்கன்னா கொஞ்ச நாள் ரொம்ப கஷ்டம் இருக்கும். அப்புறம் வேறு ஒரு நன்மையான செய்திகள் கேட்க 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 என் வாழ்க்கையில் நடக்க இந்த துக்கம் என்ன செய்து விடும்? மாறும். சரிங்களா? இது ஒரு வகையான ஒரு ஆறுதல். ஆனா சில சமயங்கள்ல நமக்கு ஒரு மிகப்பெரிய ஆபத்து வரும். நம்ம பயந்துகிட்டு இருப்போம். ஆண்டவர் என்ன ஆபத்தில் தான் என்ன இருக்கிறது? ஆசீர்வாதம் இருக்கிறது. அந்த ஆபத்தையே தேவன் என்னவாய் மாற்றுகிறார்? ஆசீர்வாதமாய் மாற்றுகிறார். எப்படி சொல்றேன்? இதுல நடந்த இதை பாருங்க. ஆலய கட்டுமான பணி நிறுத்தப்பட வேண்டும் என்று அன்றைக்கு இருந்தவங்க எல்லாம் கடிதம் போடுகிறார்கள். ஏன்னா தீர்க்கதரிசிகள் எழுந்து கட்டுங்கன்னு சொன்னவொடனே இவங்களும் உணர்ச்சி வசப்பட்டு சரி நம்ம தான் இது இருக்கு அப்படின்னு எழுந்து கட்ட ஆரம்பிக்கிறாங்க. கட்டின உடனே அன்றைக்கு இருந்த அந்த அதிகாரிகள் பக்கத்து ஊர்ல இருக்கிறவங்க எல்லாம் வந்துட்டாங்க. எதனாலப்பா நீ கட்டுறீங்க? இவங்களுக்கு உள்ளுக்குள்ள ஒரு பயம் இருந்திருக்கும். இவங்க நீ அவ்வளவுதான் தடுக்க போறாங்க போல் இருக்கு. ஆனா இவங்க இதுக்கு முன்னாடி சொன்ன அந்த கோரேஸ் மன்னனுடைய அனுமதி எல்லாவற்றையும் சொல்லுகிறார்கள். அதனாலதான் நாங்க கட்டுறோம். உடனே இவங்க அத தரியுவுக்கு லெட்டர்ல எழுதி அனுப்புறாங்க. தரியுவே இந்த மாதிரி ஒரு கூட்டம் தேவாலயத்தை கட்டி கொண்டிருக்கிறது, அப்ப என்ன செய்யறது நீங்க பாருங்க. கேட்டா உங்க முந்தைய ராஜா ஒருத்தர் கட்ட சொன்னாரு அப்படின்னு சொல்லிக்கிட்டு இவங்க என்ன பண்ணிட்டு இருக்கிறாங்க? கட்டிக்கிட்டு இருக்கிறாங்க. உடனே அவர் என்ன பண்றாரு பாருங்க, ஆராய்ந்து பார்க்கிறார். கடைசியா இந்த தரியு ராஜா என்ன செய்கிறார் பாருப்பா, அவங்க தேவாலயத்தினுடைய வேலையை செய்யட்டும், நீங்க யாரும் பக்கத்துல கூட என்ன பண்ணக்கூடாது, போகக்கூடாதுன்னு சொல்லிட்டாரு. அப்படி யாராவது நீங்க போய் நாங்க எதையாவது ஒன்ன செய்து தடுக்கலான்னு தெரிஞ்சதுன்னா அவன் தூக்கிலே தொங்க விடப்பட வேண்டும். எஸ்ரா 6:11. பின்னும் நம்மால் பிறக்கும் கட்டளை என்னவென்றால், எந்த மனிதனாவது இந்த கட்டளையை மாற்றினால் அவன் வீட்டிலிருந்து ஒரு உத்திரம் பிடுங்கி நாட்டப்பட்டு அவன் அதிலே தூக்கி போடப்படவும் அதிநிமித்தமாக அவனுடைய வீடு குப்பை மேடாக்கப்படவும் கடவது. பாத்தீங்களா? அவங்களுக்கு எல்லாம் உதவி செய்யுங்க, அவங்க தேவாலயத்தை கட்டட்டும். நீங்க யாராவது ஒருத்தன் அதுக்கு டிஸ்டர்ப் பண்ணிட்டீங்கன்னா பிரச்சனைன்ட்டார். நல்லா கவனிங்க. இவங்க பயந்துகிட்டு இருந்த ஒரு மிகப்பெரிய ஆபத்து என்னவாய் மாறி இருக்கிறது? அதுதான் ஆசீர்வாதமா மாறி இருக்கு. நீங்கள் நானும் என்ன நினைத்து கொண்டிருக்கிறோம்? ஏதோ ஒரு காரியத்தை பார்த்து பயந்துகிட்டு இருக்கிறோம். பிள்ளைகள் அடிக்கடி சொல்லுவாங்க எக்ஸாம் பார்த்து பயப்படுவாங்க. ஆனால் என்றைக்குமே தேர்வை பார்த்து எக்ஸாம் பார்த்து பயப்படாதீங்க. ஏன்னா அந்த தேர்வு தான் உங்களை மிகப்பெரிய ஒரு இடத்திற்கு கொண்டு போகிறது. அந்த தேர்வு மட்டும்தான் உங்களுடைய லைஃபை மாற்ற போகிறது. சாதாரண உலக பிரகாரமான மக்கள் வைக்கக்கூடிய தேர்விலேயே இவ்வளவு ஆசீர்வாதம் இருக்கும் என்று சொன்னால் தேவன் வைக்கிற தேர்வு எவ்வளவு ஆசீர்வாதமா இருக்கும்? தேவன் உங்களை ஒவ்வொரு டைமும் உயர்த்துவதற்கு முன்பதாக அவர் அதற்கு முன்னாடி என்ன பண்றாரு? டெஸ்ட். இஸ்ரவேல் ஜனங்கள் 40 வருஷம் வனாந்திரத்துல இருக்கும் பொழுது அவங்களை கானான் தேசத்துக்கு உள்ள கொண்டு போவதற்கு முன்பதாகவும் டெஸ்ட் பண்ணாரு. எல்லாரும் தோத்து போயிட்டாங்க, 2 பேர் பாஸ் ஆனாங்க. அப்ப நாம என்ன பண்ணுவோம்? டெஸ்ட்டை மாத்தி வைப்போம். ஐயோ ரொம்ப டஃபா எடுத்துட்டேன் போல் இருக்கு, அப்ப கொஞ்சம் என்ன பண்ணுவோம், கொஞ்சம் ஈஸியா வைப்போம். ஏன்னா எல்லா பேரும் ஃபெயில் ஆயிட்டாங்க, 2 பேர் தான் பாஸ் பண்ணி இருக்கிறாங்க. ஆனா ஆண்டவர் என்ன பண்ணல? அப்படி பண்ணல. பாஸ் பண்ண 2 பேர் மட்டும் போனா போதுன்னு சொல்றாரு. அவர் என்னைக்குமே டெஸ்ட், தேர்வினுடைய தரத்தை குறைக்கிறவர் அல்ல, தேர்வு எழுதுகிறவர்களுடைய தரத்தை உயர்த்துகிறவர். தேர்வினுடைய தரத்தை குறைத்து விட்டால் தேர்வு எழுதுகிற தரமே இல்லாதவர்கள் கூட எங்க வந்துடலாம்? உள்ள வந்துடலாம். கொரோனா பேட்ச்ல பாஸ் ஆகி வந்த டாக்டர்ஸ் கிட்ட யாரெல்லாம் போக விருப்பமா இருக்கிறீர்கள் அப்படின்னு கேட்டா எல்லாம் பயந்துக்குவோம் நம்ம. ஏன்னா எந்த டெஸ்டும் இல்லாம 10th பாஸ் +2 அப்படி ஒரு நிலைமை. என்னன்னா கொரோனா பேட்சா நீங்க அப்படின்னாலே தள்ளி ஓடுறோம் நம்ம. இப்ப அவங்களுக்கு அப்படி ஒரு பேரே வந்துருச்சு. நீங்க யாரு? கொரோனா பேட்சுங்க. ஐயோ, ஏன்னா எதுவுமே படிக்காம என்ன பண்ணவங்க அப்படி உள்ள வந்துட்டாங்களாமா. யோசிப்போம் நாம. ஸோ உங்க லைஃப்ல நீங்க உயரணும்னு சொன்னா தேவன் வைக்கிற ஆவிக்குரிய எல்லா எக்ஸாம்லயும் என்ன பண்ணுங்க? பாஸ் பண்ணுங்க. சோதனைகளை சகிக்கிற மனுஷன், சோதனைகளை வெற்றி கொள்ளுகிற மனுஷன் அவன் பாக்கியவான். அவனுக்கு நான் என்னத்தை தருவேன்? ஜீவ கிரீடத்தை நான் தருவேன். நாட் ஆல், ஜெயம் கொள்ளுகிறவர்கள். ஆகவேதான் வெளிப்படுத்தின விசேஷம் முழுவதும் இந்த வார்த்தை இருக்கிறது. உங்களுக்கே தெரியாம நிறைய இடங்களை தேவன் டெஸ்ட் வைப்பாரு. நீங்க என்ன பண்ணிட்டே இருங்க? ஜெயிங்க, வெற்றி பெறுங்க.